Hey guys, welcome back to my channel. 1 month summer vacation முடிஞ்சு ரித்தன்யாவோட பேக் டு ஸ்கூல் ரொட்டீனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே அவளுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே இருக்கணுங்கிறதுனால அவளோட ஃபேவரட்டான ராகி தோசை தான் வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேக் பண்ணியிருந்தேன். இவளோட ஸ்கூல் வந்து 12:40 போல் முடிஞ்சிடும். ஸோ வந்து லஞ்ச் அவள் வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டுப்பா. மினிமலான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் பேக் பண்ணால் போதும். எல்லாமே மேடம்க்கு பிடிச்சது தான். அவங்களுக்கு பிடிச்ச பம்கின் அண்ட் மெலன் சீட்ஸும் ஃப்ரூட்டுக்கு வந்து மேங்கோவுமே வந்து சேர்த்து பேக் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து 1 மந்த் கேப்புக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்சதாகவே இருக்கணும்னு சொல்லி அவளுக்கு பிடிச்சதாகவே அன்றைக்கி எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. 1 மாதம் லீவில் இருந்து அவளுடைய ஸ்லீப் அண்ட் ஃபுட் ரொட்டீன் எல்லாமே வந்து மாறிடுச்சு. அன் டைமுக்கு சாப்பிட்றது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது இல்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் போச்சுன்னா எல்லாமே வந்து கரெக்டான திரும்பி ரெகுலரான டைமிங்ஸ்க்கு வந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்லபடியாக மார்னிங் வந்து அவளை சாமி கும்பிட வச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோவில் ரித்தன்யாவோட ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் என்னெல்லாம் நான் வாங்கியிருந்தேனோ அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நான் ரித்தன்யாவுக்கு வாங்கியிருந்த பேக் வந்து ரித்தன்யாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. ஸோ வந்து நான் இன்னொரு பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி, அது வர வரைக்கும் இதை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த பேக்கை கொடுத்துருக்கேன். பட் இந்த பேக் வந்து அவளோட சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப ஜோஷில் தான் மேடம் வந்து கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும் எப்படி வந்து திரும்பி இதே ஜோஷ் இருக்கா இல்லை ஸ்டன் ஆகுறாங்களான்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவளோட லேர்னிங் கிட்ஸ் எல்லாம் மேம் வந்து இன்றைக்கி சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒரு A3 பவுச்சில் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அந்த பவுச் வாங்குறதுக்காக நாங்கள் ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தோம். அப்போ தான் எங்கள் அம்மா வந்து அவள் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிருக்காள். ஸோ வந்து அவளுக்கு கிஃப்ட் வாங்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள் வந்து அவளுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. சர்ப்ரைஸாக அவளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே கொடுக்கலான்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க இன்னுமே வந்து மோட்டிவேட் ஆகி அந்த விஷயத்த வந்து நல்லா செய்வாங்கன்னு வந்து எங்களுக்கு ஒரு தாட். ஸோ வந்து அவளுக்கு இந்த ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு. வீட்டுக்கு வந்த பிறகு எல்லா லேர்னிங் கிட் பாக்ஸஸையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து அவளுடைய நேம்ஸை வந்து லேபிள் பண்ணி தனித்தனி பவுச்சில் போட்டு நான் அழகாக எடுத்து வச்சுட்டேன். இந்த லேர்னிங் கிட்லலாம் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்கும் போதே வந்து ரித்தன்யாவுமே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து ரித்தன்யாவோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ உங்களோட கிட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எத்தனை பேரோட கிட்ஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூலுக்கே போகிறாங்க? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேடமை வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட வச்சுட்டு சரி ஓகே அவளுக்கு வாங்கி வச்சுருக்க கிஃப்ட்டை வந்து நம்ம இப்போ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அவளை கண்ணை மூட சொன்னாங்க. எங்கள் ரித்தன்யாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் என்னதுன்னா இந்த கிஃப்ட்டை அன்பாக்சிங் பண்ணுறது தான். அவளுக்கு கிஃப்ட் அன்பாக்சிங்னா அவ்வளோ பிடிக்கும். அது அவள் ஃபேஸில் அதை ஓப்பன் பண்ணுறப்ப இருக்க அந்த க்யூரியாசிட்டியும் அந்த ஹாப்பினஸையும் பார்க்குறதுக்காகவே வந்து அடிக்கடி வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணுவேன். அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு க்யூட்டான வாட்டர் டிஸ்பென்சரும் கூடவே வந்து வாட்டர் தொட்டு அடிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் புக்குமே வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி வந்து ஒரு கடையில் வந்து ரித்தன்யா பார்த்துட்டு கேட்டது தான். இன்றைக்கி இந்த ஷாப்பில் பார்த்தோன்னே சரின்னு அவளுக்கு அதையே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் vlogs எல்லாம் அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye.